அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல மைவி3 ஆட்ஸ பத்தி தான் நம்ம பார்த்துக்க போறோம். நீங்கலாம் ரீசென்ட்டா இப்ப பார்த்திருப்பீங்க. இந்த மாரி நியூஸ் சேனல்லலாம் போடுறாங்க. YouTubeலயே பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த மைவி3 ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் எத்தன நாள் இருக்கும்? இத குளோஸ் பண்ண போறாங்களா? அப்படின்ற போல நெறைய நியூஸ் சேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போயிட்டு இருக்குது. நீங்க அந்த மைவி3 ஆட்ஸ்ல ஒரு சிஎம் மெம்பரா நீங்க தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. நானுமே அந்த மைவி3 ஆட்ஸ்ல ஒரு சிஎம் மெம்பரா தான் நான் இருக்கிறேன். இந்த கம்பெனி இருக்குமா? இருக்காதா? குளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்களா? அப்படின்ற போல நெறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க. அந்த மாரி யாருமே பயப்படாதீங்க. கம்பெனி எப்பயுமே நம்மள கைவிடாது. கண்டிப்பான முறையில மைவி3 ஆட்ஸ் இப்ப வரைக்கும் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது என்ன அப்படின்னா, இந்த மைவி3 ஆட்ஸ்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணாதவர் இந்த மைவி3 ஆட்ஸ் மேல கேஸ் குடுத்திருக்காரு. அது மூலமா பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய டிராஃபிக் பண்ற மாரி பொதுமக்கள் எல்லாருமே மைவி3க்கு ஆதரவு தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. என்னால அங்க போக முடியல. நான் இப்ப சிவகாசியில இருக்கிறதுனால, இங்க இருந்து என்னால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போக முடியல. இல்லன்னா நான் கண்டிப்பா போயிட்டு அதுல என்னென்னலாம் நடந்திருக்குது அப்படின்ற அப்டேட்ட கூட உங்களுக்கு வீடியோவா நான் போட்டிருப்பேன். யாருமே பயப்படாதீங்க. மைவி3 ஆட்ஸ் கண்டிப்பா இன்னமும் டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். லைஃப் லாங் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். யாருமே பயப்படாதீங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்கீங்க. மைவி3 ஆட்ஸ் வருமா? வராதா? அப்படின்ற போல பயந்துகிட்டு இருக்கீங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். எல்லாருமே தைரியமா வந்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.